ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கவி. வெல்கம் டு கவிதா மீடியா. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போறோம். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ எப்படி பண்றதுன்றதை நான் இந்த வீடியோல வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஹேர் ஸ்டைல் வீடியோ நான் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோடய ஹேரில் இருக்கிற எல்லா சிக்கையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா சிக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹேர் ஸ்டைல் நல்லா வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரில் ஆயிலி ஹேராக இருந்தாலும் அல்லது நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான ஹேராக இருந்தாலுமே வந்துட்டு ஹேரில் இருக்கிற சிக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணோன்னா நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் நினைக்கிறோமோ அது அழகாக வரும். ஸோ ஃபுல்லாக சிக்கு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு சைட் பார்ட்டிஷன், அதாவது சென்டர் பார்ட்டிஷன் இருக்காமல் சைடில் கொஞ்சோண்டு முடி எடுத்து இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு இருக்கேன். சைடில் கொஞ்சம் சைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப ஹெவியாக இல்லாமல், உங்களுக்கு பஃப் வேணும்னா நீங்கள் ஹெவியாக எடுத்து சுற்றிக்கலாம். எனக்கு நான் அதிகமாக பஃப் ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். லைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த முடியை வந்துட்டு லைட்டாக தூக்கி விட்டுட்டு இந்த சுற்றின முடியை வந்து நம்ம முடிக்கு உள் பக்கமாக வச்சு ஒரு கிளிப்பு வச்சு செக்யூர் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சமாக முடி எடுத்துருக்கிறதுனால சைடில் கிளிப் பண்ணுறதுனால கிளிப்பு வெளியில் தெரிஞ்சால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் நான் முடியை தூக்கி விட்டுட்டு உள் பக்கமாக வச்சு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம லூஸாக பண்ணோன்னா அது ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு களைஞ்சி வரும். நான் 2 கிளிப்பு வச்சு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிடுறேன். இப்போது அந்த முடியை ஃப்ரண்ட்டில் தூக்கி அந்த கிளிப்பு வச்சு அதை மூடி விட்டுட்டோன்னா இப்படியே கூட நீங்கள் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படி அழகாக ஓப்பன் ஹேர் ஸ்டைல் விடலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. கிளிப்பு வெளியில் தெரியாது, ஆனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். முடி வந்துட்டு முன்னாடி மறைச்சிட்டு செம்ம அழகாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு முடி வேணும்னா அப்படி அழகாக எடுத்து விட்டுருங்க. நான் குட்டியாக கொஞ்சம் முடி ஒரு பேபி ஹேர்ஸ் மாதிரி இது மாதிரி கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சோண்டு முடியை ஃப்ரண்ட்டில் எடுத்து விட்டுட்டு இதுக்கப்புறம் சிம்பிள் தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த பக்கம் இருக்கிற சைடில், அந்த சைடில் வந்து ஃப்ரண்ட் எடுத்து வாரி முடிச்சுட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற முடி ஃபுல்லாகவே காது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் காது வரைக்கும் எடுத்துக்கோங்க. காது வரைக்கும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பின்னாடி கொண்டு போயிட்டு கிளிப்பு வச்சு செக்யூர் பண்ணுறேன். நான் இது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் லூஸாக பண்ணலை, நான் கொஞ்சம் டைட்டாக பண்ணுறேன். எனக்கு இப்படி பண்ணால் கொஞ்சம் பிடிக்கும். அதுக்குன்னு முடி பிச்சுட்டு போகிற அளவுக்கு டைட்டாக சுற்றாதீங்க. உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டைட்டாக பின்னணும், எந்த அளவுக்கு டைட்டாக சுற்றணும்னு, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப டைட்டாக இழுத்து பண்ணக்கூடாது. ஒரு சிலவங்க வந்துட்டு அப்படி பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த முடியோட அந்த வேர்க்கால் இருக்கும் இல்லைங்களா, ஸ்கேல்பே வந்துட்டு புண்ணாகிற அளவுக்கு டைட்டாக பின்னுவாங்க. அந்த மாதிரி பின்னாமல் நார்மலாக நமக்கு எப்பயுமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பின்னுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்துட்டு அந்த சுற்றி வச்சு கீழ் பக்கம் இருக்கும் இல்லைங்களா, அது அந்த முடியை கொஞ்சமாக எடுத்து லைட்டாக சுற்றி கொண்டு போயிட்டு பின்னாடி அந்த சைடு செக்யூர் பண்ண மாதிரி இந்த சைடையும் சுற்றி கொண்டு போயிட்டு அழகாக வச்சு செக்யூர் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே ஓப்பன் ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு பூ வச்சுட்டு போனீங்கன்னா செம்ம அழகாக இருக்குங்க. பார்க்க க்யூட்டாக இருக்கும். ரொம்ப அப்படியே ஹோம்லி லுக்காகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு வந்துட்டு லாங் ஹேர்ன்றதுனால நான் பேண்ட் போட்டு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் முடிஞ்சுதுங்க. நீங்கள் அப்படியே உள் பக்கமாக பூ வைக்கலாம், இல்லைனா மேலே பூ வச்சுட்டு போகலாம். அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலு. இப்போலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து காலேஜுக்கு வந்துட்டு ஓப்பன் ஹேர் ஸ்டைல் தான் போகிறாங்க. இந்த மாதிரி போனீங்கன்னா செம்ம க்யூட்டாகவும் அழகாகவும் இருப்பீங்க பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் இது மாதிரியான ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னேன், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் போட்டு காமிங்க சிஸ்டர் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்காக வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு அப்படியே பின்னல் போடல இன்றைக்கி அப்படியே பேண்ட் போடுறேன். மொத்தம் ஃபுல்லாக எல்லா ஹேரையும் சேர்த்துட்டு பேண்ட் போடுறேன். பேண்ட் போட்டால் சிம்பிளாக ஒரு நார்மலாக சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் எனக்கு ஒரு குட்டி பிளாக் கலர் பேண்ட் எடுத்து நான் அந்த ஃபுல் ஹேரையும் செக்யூர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன டிப்பு, நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னாவும் அழகாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு அதை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அந்த கழுத்து பக்கத்தில் இருக்கிற எல்லா முடியும் உள் பக்கமாக விட்டு இப்படி வெளியில் எடுங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இப்படி உள்ளே விட்டுட்டு அப்படி வெளியே எடுத்து விட்டிங்கன்னா இருக்கிற அந்த முடி வந்துட்டு இப்படி உள் பக்கமாக சுற்றி வெளியில் வந்துச்சுன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்படி சுற்றி போட்ட மாதிரி ரொம்ப ஏதோ கஷ்டப்பட்டு போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளான டிக் தான். பின்னாடி பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப 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 அழகாக இருக்கும். நமக்கு லாங் ஹேராக இருக்கிறதுனால அந்த முன்னாடி க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்தா தான் ரொம்ப அழகாக தெரியுது. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. அந்த இடத்துல ஒரு குட்டி பூ வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா இப்போலாம் நிறைய கிளிப் ஐட்டம் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மேலே அந்த குத்திரு கேட்ச் வந்துட்டு பிரியாமல் இருக்குன்றதுக்காக நான் ஒரு சின்ன கிளிப்பு வச்சு அதை செக்யூர் பண்ணி இந்த ஹேர் ஸ்டைலை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணி போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. டாடா.